ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷனை இக்னோர் பண்றது பெரிய மிஸ்டேக்கா போய் முடியுதுல்ல. மெடிக்கல் காஸ்ட் அப்படிங்கிறது வருஷம் 10-12% ஏறிக்கிட்டே இருக்கு. இது நார்மல் இன்ஃப்ளேஷனை விடவே டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு 5 lakh rupees ஆகுதுன்னா இதே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு 15 வருஷம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபா ஆகும். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 10% வச்சாலே. இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாம ஹெல்த் கேர் காம்பனண்ட்டை இன்க்ளூட் பண்ணாம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக ஒரு நார்மலா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியே ரொம்ப இடிஞ்சு போயிடுவாங்கல்ல. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, முதல்ல அவங்க அடிக்குவேட்டான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்பரேட்ல குரூப்பா இருந்தாலும் டாப் அப் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். மூணாவது என்டையர் ஃபேமிலிக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்னு பார்க்கணும். நாலாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாமே 100% கவரேஜ் ஆகுதுன்றத பார்த்துக்கணும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ல ஒரு 10 to 20% வந்து ஹெல்த் கேருக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் சம்பந்தமாவோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட மெடிக்கல் காஸ்ட் உங்களோட ரிட்டையர்மெண்ட் ட்ரீம்ஸை எரோட் பண்ணாம பாத்துக்கோங்க. எல்லாரோட ஹெல்த்துமே இன்ஷூர்டா இருக்கணும்.